இவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுங்களா? அவர் கடவுளே தான், கடவுளுக்கு மேலே கடவுளே. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுல சாப்பிடக்கூடாத விஷயத்தை கலந்து கொல்லப்பட்டு ராம்பாலாஜி தேட்டர் ஆப்போசிட்ல நம்ம நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தலை மூவி வந்து நீங்க ரிலீஸு. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2ல் நம்ம வந்து கரெக்டாக கிருஷ்ணகிரி கிளம்பிட்டுருக்கோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா போர்டு தெரியும் உங்களுக்கு, எங்கெங்கே என்ன போடுறதுன்னு. சேலத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சைடில் பிரிட்ஜில் நாங்கள் வந்து ரைட் எடுக்கிறோம். சரிங்களா? ரைட் எடுத்தோடனே அந்த பிரிட்ஜு கீழே போகிறோம். போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே டர்ன் ஆகாமல் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நேராக உள்ள நோயிடும். உள்ளே போயிட்டு நேராக போயிட்டே இருக்கிறோம். ஒரு கரெக்டாக திரும்பி கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறமா போனால் அந்த இடத்துல நம்ம வர வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி டேம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஜூம் பண்ணுற பாருங்கள். ரைட் சைடில் வந்து டேம் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் எந்தளவுக்கு போகுது பாருங்கள். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டேம் பாருங்கள், எந்தளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்போ வந்து டைம் மார்னிங் வந்து 7:10 ஆகுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கோம் நம்ம. கரெக்டாக வந்து டேம் இருக்குது. இங்கெல்லாம் சவுண்டு வந்து இங்கே வந்து மயிலோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, மயிலோட சத்தம். உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த ட்ரிப் எதனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொல்லலான்னு இருந்தேன். சரி, அது இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ஏன்னா கரெக்டாக நம்ம கிருஷ்ணகிரியில் நம்ம மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம உறவுகள் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா கமெண்ட்டை நான் நிறைய பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம சமுதாயத்துக்காக 10.5 இடஒதுக்கீடுக்காக எவ்வளவோ நம்ம இது பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ வரைக்கும் கூட போராடி தான் இருக்கோம். அது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்காகவும் யாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காகவும் வந்து நம்ம இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டேம் பாருங்களேன், இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்க, எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 7 o'clock ஆகுது. வெயில் ஷேடோ வந்து டேம் மேலே படுது. டேம் வந்து இன்னும் சூப்பராக அழகாக தெரியுது. ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தோம். நாய் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. நம்ம வந்தோடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, இந்த வாயிலா ஜீவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது. நாங்கள் காலையிலே மார்னிங்கே கிளம்புனதுனால பிஸ்கெட் எதுவும் வாங்கின்னு வரல. செல்லக்குட்டி, சாரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் வாங்கின்னு வரோம். ஓகேவா? சேஃபாக பத்திரமா இரு. கூட கூடவே வருது. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன அழகான க்யூட்டான டாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப என்னமா சுட்டித்தனமாக விளையாட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நிறையா வெளியே வர போகிறோம். வெளியே வரும்போது ரைட்டில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த தண்ணி போயிட்டுருக்கு இந்த மரங்களோட. பாருங்களேன், நிறுத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக கிருஷ்ணகிரி டேம் அந்த பிரிட்ஜாண்டேருந்து இப்படி வந்தோம். இந்த இடமும் பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு தண்ணி போகுது, லைனாக மரம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தண்ணி வந்துன்னே இருக்குது. அப்படியே அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்துட்டு இந்த டைம் ஆகும் சொல்லிட்டு நேராக அங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளில வந்துட்டோம். மீண்டும் வருக அப்படின்னு, அதான் நன்றி மீண்டும் வருக அப்படின்ற மாதிரி ஆர்ட்ஸில் பின்னாடி பக்கம் இருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு நேராக நம்ம ஒகேனக்கல் போகலாம் அப்படின்ற மாதிரி நேராக கிளம்பிட்டோம். நம்ம அங்கேருந்து கிருஷ்ணகிரி பார்த்தாச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டேம், நீங்களே பார்த்துருப்பீங்க. நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கே போகிறோம் எங்கெங்கே அப்படின்றது வீடியோவில் காமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வந்திருக்காங்க, இங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. எல்லாமே உங்களுக்காக தான். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சமுதாயம் எல்லாமே வந்து ஒரு எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். பார்த்திங்கன்னா போர்டு பார்த்துருப்பீங்க நீங்களே. முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு எல்லா பிளேஸுக்கும் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம் நாங்கள். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அன்சேஃபே இல்லாமல் திடீர்னு ஒரு கிராஸ் வந்து அங்கே கிராஸ் ஆகி போச்சுங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறது, திடீர்னு இப்போ இந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, டேங்க் லாரி, அதுக்கு அப்போ சைடில் மணலில் கீழே இறங்கிட்டு அப்படிக்கா போயிட்டாங்க அந்த காருக்காரன் ஒருத்தர். இது மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் ஆக்சிடெண்ட் ரொம்ப நடக்குது. சேஃபாக போங்க. நம்ம ஒழுங்காக போனால் கூட எதில் வரவங்க இடக்கூடமாக தான் வராங்க. பாருங்களேன், பைபாஸ் நம்ம நேராக மெயின் ரோடு போயிட்டே தாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது விண்டுமில்லோட ரெக்கை எவ்வளோ லென்த்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்கள். ஒரே ஒரு அந்த ரெக்கை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெருசு. அந்த லாரி விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப முடியாது அவங்களால. ஏன்னா டே அண்ட் நைட்டு லாங் ட்ரிப். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்துட்டோங்க. நம்ம போகிறோம் போயிட்டே தாங்க இருக்கோம். ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் இல்லைங்களா, எல்லா டிஸ்ட்ரிக்கும் கவர் பண்ணணும் இல்லையா நம்ம. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் நாங்களும் போனோம். என்னால் வெயில் ஒன்றும் முடியல. என்னென்னா சடனாக வந்து கார் வந்து நம்மளை வந்து கிராஸ் ஆகி போச்சுங்க. சரிங்களா, அவர் வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு கை காமிச்சார். நாங்கள் சரி இது பண்ணலாம். அப்புறம் தம்பி தான் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு. சரி நாங்களும் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே தான் இருந்தோம். அப்போ தான் காருக்கு அவங்களே ஸ்லோ பண்ணாங்க. சரிங்களா, ஸ்லோ பண்ணி அவங்க அது என்ன, அது எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க. அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண பாருங்கள். அவங்க ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே அப்படி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேஃபாக போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்களும் சரி கிளம்பிட்டோம் நாங்களும். ஏன்னா அவங்க கூட வந்தால் நம்ம இன்றைக்கி போடுறது நாளைக்கு தான் போவோம். அதனால நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், ஒகேனக்கல் போகிற வழியில் அந்த சைடில் வந்து பஸ்ஸு திரும்ப முடியாமல் திரும்புகிறாங்க. அது ரொம்பவே எப்படி சொல்கிறது, மேடான பகுதி அது. நாங்கள் எங்கள் சேஃப்டி தானே முக்கியம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே தள்ளி நின்றுட்டோங்க. அப்புறம் நேராக அப்படியே சரி போகலான்ட்டு நம்மளும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். நாங்களும் சரி அப்புறம் சரி நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தால் இங்கே ரோடும் சரியில்லை, ஒன்றும் இல்லைங்க. இங்கே கரெக்டாக இந்த இடத்துல எல்லாமே இது ரோடு கட்டுறேன், அது பிரிட்ஜு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் காசு கொள்ளையடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே ரெடி பண்ணுறாங்களா ஒர்த்தா அப்படின்னாலும் தெரில. பாருங்கள், அதுக்குள்ளே போர்டு வந்துச்சு பாருங்கள், ஒகேனக்கல் 17 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, மேச்சேரி 42 போட்டிருக்காங்க. நம்ம இப்போ நேராக ஒகேனக்கல் தாங்க போகிறோம். பாருங்கள், இப்போ தான் அங்கே பார்த்தோம், மறுபடியும் இங்கேயும் நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும்.